அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் பெருகியிருந்ததாகவும் திமுக ஆட்சி குறித்து குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. இந்த கூட்டத்தில் திமுக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் அதிமுகவின் கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்பப்போவது இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி களங்கம் சுமத்தலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கற்பனை கோட்டை கட்டியுள்ளார். பொதுக்குழுவை கூட்டிவிட்டோமே, என்ன செய்வது? குறையின்றி நடக்கும் திமுக அரசு மீது எதை சொல்லி பழிபோடுவது என்று தெரியாமல் பொய்களை தீர்மானமாக நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி கதை கட்டியிருக்கிறார் என்று RS பாரதி கூறியுள்ளார். மேலும், வானிலை ஆய்வு மையத்தால் கூட கணிக்க முடியாத பெஞ்சல் புயல் பாதிப்புகளை திமுக அரசு திறமையாக எதிர்கொண்டதாகவும், அதிமுக ஆட்சியில் வெள்ளத்தின் போது ஏற்பட்ட சேதத்தை போல திமுக ஆட்சியிலும் நடக்கும் என எண்ணி எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார் என்று RS பாரதி விமர்சித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது 15வது நிதி ஆணையம் தெரிவித்த வரி உயர்வை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஏற்று தமிழக மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்ததாக கூறிய RS பாரதி, இப்போதும் பாஜகவுடன் அதிமுக மறைமுக உறவில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் பெருகி இருந்ததாகவும், அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆட்சி மீது சுண்டு விரலை நீட்டி கூட பேச தகுதியில்லை என்றும் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார்.